அப்படிதான் இல்ல. நல்ல கைண்ட் பீப்புளும் இருக்காங்க, இது நான் பேசிக் அவங்களோடயும் டிராவல் பண்றேன்னா டெஃபினெட்லி இல்லைன்னு சொல்ல. பேசிக் திங் எவ்ரி ஹியூமனுக்கு உள்ள இருக்கிற விஷயம். ஆனா எல்லா டைமும் எல்லாருக்குமே அது நடக்கிறது இல்ல. அப்படி டிசப்பாயிண்ட்ஸ் நடக்கும்போதுதான் உள்ள இருந்து இதெல்லாம் வரும். சோ இட் ஹாஸ் டு அதுதான் கம். வரவே வரும், நான் எழுதி தாராளமா வரலாம். வச்சிருக்கேன். என்னன்னா, சொல்லுங்க மேம். யூ கான் ஜஸ்ட் டேக் அதர் பீப்புள்ஸ் ஃபார் கிராண்டட். என்ன நான் சொல்லணும்னு ட்ரை பண்றேன் எல்லாருக்குமே. பீட் ஒரு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், கலீகா இருக்கட்டும், வாட் எவர் கேன் நேம் இட் எனி திங். யூ கான் ஜஸ்ட் டேக் பீப்புள் ஃபார் கிராண்டட், ஆர் அட்லீஸ்ட் யூ கேன் maybe be slightly at least accountable for the behaviors or the deed you do. அந்த மாதிரி ஃபால்ஸ் ஹோப்ஸ் வந்து they give. அதுக்கப்புறம் they just அது அது ஒரு மாதிரி ஆயிடும். அப்புறம் they just go without communicating. அப்ப ஆனா நம்ம அங்க ஒர்க் பண்ணிருப்போம், சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்போம். அப்ப அது வந்து இட்ஸ் நாட் அ ரைட் திங் இல்லையா? இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஓவரால் நான் என்ன சொல்ல வரேன்னா, people need to give some importance to their emotional regulation and expressions. அதுலலாம் கொஞ்சம் கூட ஒரு ரெகுலாரிட்டியும் கொஞ்சம் அது மேல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட எமோஷனல் மென்டல் ஹெல்த்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ தட் தே பி அட்லீஸ்ட் ஒரு லீஸ்ட் கைண்ட்னஸும் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடையும் மற்ற பீப்புள் கிட்ட நடந்துக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரெக்வெஸ்டாவும் வைக்கிறீங்க இல்ல?